ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்னைக்கு ஹோம்மேட் சமையலில் தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க ஹோம்மேட் சமையல் கிச்சனுக்கு போகலாம். நான் ஒரு கிலோ போல் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பெங்களூர் தக்காளி, ரவுண்டு அந்த தக்காளி, நாட்டு தக்காளி எல்லாம் இருக்குது. நீங்கள் மிக்சடாகவும் யூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மேலே இந்த மாதிரி இருக்குல்ல, அதை கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. போட்டுட்டு இதோட காரத்துக்கு ஏற்றலாம் ஒரு 10 ரெட் சில்லி போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் காரம் குறவ வேணுன்னா குறைச்சிடுங்க. போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு புளியும் போட்டு நீங்கள் வேக வச்சிடணும். இந்த மாதிரி சாஃப்டாக இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருங்க. அப்புறம் நான் முதல்ல புளி போட மறந்துட்டேன். ஆனால் நீங்கள் முதல்ல வேக வைக்கும் போதே புளி போட்டுடணும். ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளியை ஆட் பண்ணிவிடுங்க. நான் முதல்ல போடாதனால இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். வேகும் போதே போட்டிங்கன்னா ஈஸியாக அரைஞ்சிரும். ஸோ இப்போ ஆறின பிறகு எல்லாத்தையும் போட்டு நல்லா சாஃப்டாக கிரைண்ட் பண்ணிடணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கிரைண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்மூத்தாக எந்த ஒரு பீசஸும் அதில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி எடுத்த பிறகு ஒரு பெரிய பேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கப்புக்கு ஆயில் நல்லெண்ணெய் எடுத்துடுங்க. அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஜீரகம், கடுகு எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளி, ரெட் சில்லி, புளியெல்லாம் போட்டு அதோட ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை மீடியத்தில் வச்சுட்டே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா கொஞ்சம் அது எப்படின்னா நம்ம இந்த அல்வா கிண்டுவோம்ல, அதை மாதிரி அந்த பதத்துக்கு இந்த தொக்கு வரணும். ஸோ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி அது நல்லா வெந்து வரட்டும். மீடியத்துலேயே வச்சுடுங்க, ஹையில் வைக்காதீங்க. எதுக்கு மூடுறோம்னா திரைக்காமல் இருக்கும் வெளியிலலாம் ஸோ அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகமும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன். அதை ரெண்டையும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும், எண்ணெயெல்லாம் விடாமல். அப்புறம் இந்த மாதிரி தட்டி எடுத்துருங்க பொடியாட்டு. இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு ஜீரகமும் வெந்தயமும் 1 டீஸ்பூன், ரெண்டும் ஒரு டீஸ்பூன் எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி பொடியாக்கிடுங்க. பொடியாக்கிட்டு நம்ம அது வெந்துட்டே இருக்குல்ல, அதில் ஆட் பண்ணணும். அதில் ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தக்காளியில் உள்ளது அந்த தொக்கு கொஞ்சம் திக்காக மாறிட்டே வரும். ஸோ இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க அந்த பொடியை போட்டுடலாம். ஜீரகமும் வெந்தயமும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி பவுட்ராக்கி இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் மூடி வச்சே நீங்கள் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். கொஞ்சம் நம்ம 1 கப் ஆயில் ஆட் பண்ணியிருந்தோம். திருப்பியும் நம்ம தேவையான ஆயில் ஆட் பண்ணிடணும். ஸோ நீங்கள் அல்வா கிண்டும் போது நெய் அப்படியே மேலே ஊறி வரும் பாருங்கள். அப்படி அதே மாதிரி தான் இதில் நல்லெண்ணெய் கடைசியில் உங்களுக்கு அந்த மாதிரி பதத்துக்கு வரது வரைக்கும் நீங்கள் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இது நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம், தோசைக்கு, ரைஸுக்கு எல்லாம் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். இந்த ஒரு தொக்கு பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வச்சிடலாம். எங்கேயாவது ட்ரிப்பு போயிட்டு வரீங்க, டக்குன்னு ரைஸ் வச்சுட்டு இந்த தொக்கை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுடலாம். ட்ரிப்பு போகும்போது இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா கெடாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் தொக்கை செய்து எடுக்கணும். அந்த எண்ணெய் பாருங்கள் எல்லாம் அப்படி நல்லா வருது பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த தக்காளி தொக்கை நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.